சரி, நம்ம தொடங்கிடலாம். அனைவருக்கும் வணக்கம். அஹ், இந்த சொல்வேந்தர் அமைப்பின் பேச்சு போட்டியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம். அதுதான் இந்த கல்வியல் அமர்னுடைய நோக்கம். புதுசாக இணைஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும், அவங்க போட்டிகளை பற்றி தெளிவடையணும். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த D116 இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். D116ல் எத்தனை மன்றங்கள் இருக்குது, எத்தனை பிரிவுகள் இருக்குது, எத்தனை பகுதிகள் இருக்குது, இதை பற்றின ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அதுக்கப்புறம் மொழி போட்டிகள், எத்தனை விதமான மொழி போட்டிகள் இருக்குது, அதில் எந்தெந்த மொழிகளில் நம்ம எப்படி கலந்துக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போட்டிகளில் நடுவர்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போட்டிகளில் பங்கு பெறறதுக்கு எளிமையாக இருக்கும். நடுவர்கள் என்னதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுடைய பேலட்ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த வாக்கெடுப்பு படிவம், அது எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்க போகிறோம். போட்டியில் வெல்றதுக்கான ஒரு பொதுவான பரிந்துரைகள், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எந்தெந்த மாதிரியான மாதிரிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன பரிந்துரைகளை பற்றி பேச போகிறோம். எல்லா போட்டிகளையும், உடனடி பேச்சு, பன்னாட்டு பேச்சு, நகைச்சுவை பேச்சு, மதிப்பீட்டு பேச்சு, இந்த 4 விதமான போட்டிகளுக்கும் சின்ன சின்ன பரிந்துரைகளை பற்றி சொல்ல போகிறோம். அதுதான் முழுமையான பரிந்துரைகள் சொல்ல முடியாது, உங்களுக்குள்ள சிந்தனையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பொதுவான பரிந்துரைகளை இங்கே தொகுத்து வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம சின்ன ஒரு கேள்வி பதில ஆரம்பித்து உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இங்கே ரமணி இருக்காரு, பஷீர் இருக்காரு, அனுபவம் உள்ள சொல்வேந்தர்கள் இருக்காங்க, கவிதா இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் போட்டி விதிமுறைய புத்தகத்தை வச்சுருக்கேன் தயாராக, அதிலிருந்து பார்த்து நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நம்ம கூட்டம் அதோட முடிவடையுது. இதுதான் நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேச்சு போட்டிகள். பேச்சு போட்டிகள்னா இதில் ஏன் நம்ம பண்ணுற போட்டிகளில் கலந்துக்கணும், எதுக்காக கலந்துக்கணும், யாராவது சொல்லுங்களேன், பேசுங்களேன். இந்த மேடை பயத்தெல்லாம் போக்கி நம்ம பேச்சு திறமையை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக. கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒரு காரணம், சிறப்பான காரணம் இது அதுதான். ஒரு மதிப்பீடு. நம்ம சொல்வேந்தர் மன்றத்துல இணைந்ததற்கான அந்த நோக்கத்தை அடையிறதுக்கான ஒரு வழி. நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம நம்மள மேம்படுத்தி இருக்கோமா அப்படின்றத நம்மளோட மறு ஆய்வு செய்வதற்காக ஒரு வழி. சிறப்பான ஒரு சிந்தனை. இதெல்லாம் அதில் ஒரு காரணம், சரிங்களா? இதில் இன்னொரு கூடுதல் காரணமாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது சில நேரங்களில் மனிதனுடைய செயல்பாடு, அதனுடைய வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கான ஒரு நேரம் இருக்குது. எல்லா நேரத்துலையும் அந்த மனிதனுடைய செயல்பாடு வீச்சு அதிகமாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனுடைய செயல்திறன் மேம்படும். அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இது ஆங்கிலத்தில் மொமெண்ட் ஆஃப் ஹை இன்ஃப்ளூயன்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கார்ப்பரேட் நிறுவனங்களில் இந்த ஒரு மனநிலையை பெரும்பாலும் பயன்படுத்திக்கிறாங்க. மொமெண்ட் ஆஃப் ஹை இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு வரும். இப்போ சாதாரணமாக நம்ம ஓடுறோன்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓடுவோம். உசைன் போல்ட்டினுடைய அதிகபட்ச வேகம் 9.58 செகண்ட்ஸ் இன் 100 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு மனிதன், ஏதாவது ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சிங்களேன், அவன் சாதாரணமாக ஓடுற வேகத்தை விட அதிகமாக ஓட முடியும். கண்டிப்பாக அவனுக்கே தெரியாது அவனுடைய சக்தி, அவனுடைய முழு வீச்சில் அது வெளிப்பட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு வர அந்த அட்ரினல், அதனுடைய காரணமாக அவனுக்கு உண்டான திறனை விட அவன் அதிகமாக வெளிப்படுத்த முடியுது. அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் போட்டிகள். நீங்கள் சாதாரணமாக ஒரு மன்ற போட்டிகளில் பேசும்போது ஒரு வீச்சில் பேசுவீங்க, உங்களுடைய ஆர்வம் எல்லாமே அதில் வெளிப்படும். ஆனால் ஒரு போட்டின்னு வந்துட்டா சிங்கம்ன்றாங்க இல்லையா, அந்த சிங்கம் உங்களிலேருந்து வெளியே வரும். அதுக்காக அந்த சிங்கத்தை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நீங்கள் போட்டிகளில் கலந்துக்கணும். நீங்கள் வெற்றியாளராக வரீங்க இல்லை அதில் சரியாக பண்ணலை அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுடைய முழு வீச்சு வெளிப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக மன்ற போட்டிகளில் பேசுகிறதுக்கும் ஒரு போட்டியில் பேசுகிறதுக்கும் உங்கள் மனநிலை பெரிய மாற்றம் வரும். அதை நீங்கள் சாதாரணமாக எந்த விதத்துலையும் கொண்டு வரவே முடியாது. நீங்கள் போட்டி சூழ்நிலைக்கு போய் அந்த மேடையில் ஏறி நிற்கும் போது தான் உங்கள் மனசில் அந்த உத்வேகம் வரும், அந்த அட்ரினல் சுரக்கும், உங்களுடைய பேச்சுடைய முழு வீச்சு வெளிப்படும். இதுக்காக தான் நம்ம போட்டியில் கலந்துக்கணும். நீங்கள் சொன்ன எல்லா காரணமும் முக்கியமான காரணங்கள். அதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காரணம் உங்களை மேம்படுத்துது. ஒரு போட்டியில் கலந்துக்கின பிறகு உங்களுடைய மனநிலையிலையும் உங்களுடைய பேச்சு அந்த தொனியிலையும் பெரிய மாற்றம் வர்றதை நீங்களே பார்க்கலாம்.
அதுக்காக கண்டிப்பாக கலந்துக்குங்க. இதுவரைக்கும் கலந்துக்க பேர் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இதை வந்து ஒரு போட்டிக்கு காரணமாக சொல்லிட்டு நம்மளுடைய கல்வியல் அமர்வுக்குள்ளே போவோம். நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, அந்த D116 நம்ம கத்தாரினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். என்னுடைய திரை தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார், தெரியுது. தெரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய தெரியுதுண்ணா. கத்தாரினுடைய சொல்வேந்தர் அமைப்பினுடைய முழு அமைப்பு. கத்தாரில் மொத்தம் வந்து 128 மன்றங்கள் இருக்கு. ஆங்கில மன்றங்கள், தமிழ் மன்றங்கள், அரபு மன்றங்கள், மலையாள மன்றங்கள் எல்லாம் சேர்த்து 128. இந்த எண்ணிக்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. இப்போதைக்கு 123 இருக்கு. நான் ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து 32 ஏரியா அப்படின்னா பிரிவு இருக்கு. 7 டிவிஷன் பகுதி, 7 பகுதி இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த 128 கிளப்பும் 32 ஏரியாவில் வரும். இந்த 32 ஏரியாவும் 7 டிவிஷனில் வரும். இந்த 7 டிவிஷனிலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட். இதுதான் நம்ம கத்தாரினுடைய மொத்த அமைப்பு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் 116னா அதில் 7 டிவிஷன், 32 ஏரியா, 128 கிளப் இருக்குது. இந்த கிளப்ல வந்து பல மொழி மன்றங்கள் இருக்கு. 4 மொழி பொதுவாக: ஆங்கிலம், தமிழ், மலையாளம், அரபி. இந்த 4 மொழியில் இருக்கு. தமிழ் இருக்கு. சரிங்களா? இதில் வந்து ஒன்றுத்துலேயும் 4 விதமான போட்டிகள் நடக்குது. டேபிள் டாபிக், ஹியூமரஸ், எவாலுவேஷன், இன்டர்நேஷ்னல். அது உடனடி பேச்சு, நகைச்சுவை பேச்சு, மதிப்பீட்டு பேச்சு, பன்னாட்டு பேச்சு. இந்த 4 போட்டிகளும் நடக்குது. இந்த 4 போட்டிகளும் ஒரு மன்றத்திலையும் நடக்கும். ஒரு மன்றத்திலிருந்தும் 4 போட்டிகளிலிருந்தும் 3 வெற்றியாளர்கள், முதல் 2 3ஆம் இட வெற்றியாளர்கள் அடுத்த ஏரியான்னு சொல்லக்கூடிய பிரிவு அளவிலான போட்டிகளுக்கு போவாங்க. அதில் யார் போவாங்கன்னா, 3வது போட்டியாளர் போக மாட்டாங்க. முதல் போட்டியாளரும் 2வது போட்டியாளரும் மட்டும் பிரிவு அளவுகளுக்கான போட்டிகளுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த எல்லா மன்றத்திலிருந்தும் சேர்ந்து அதில் வந்து ஒரு ஏரியாவிலும் வெற்றியாளர்கள், முதல் வெற்றியாளரும் 2வது வெற்றியாளரும் அடுத்த பகுதி அளவிலான போட்டிகளுக்கு போவாங்க. சரிங்களா? அந்த 7லிருந்தும் முதல் 2வது வெற்றியாளர்கள் அதுக்கு அடுத்த லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டிக்கு போவாங்க. இது வந்து அங்கே நம்மளுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் உள்ள தலைமை முடிவு பண்ணிக்குவாங்க. முதல் 2 பேர் வரணுமா இல்லை முதல் மட்டும் வரணுமான்னு. இப்போதைய உள்ள நிலவரம் 2 பேர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறாங்க. இதுதான் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் 116 அமைப்பு. ஆனால் இந்த எல்லாமே ஆங்கில போட்டிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் சொன்னது எல்லாமே சரிங்களா? இப்போ சொன்னது எல்லாமே ஆங்கில போட்டிகளுக்கு மட்டும்தான். டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் போகிறோம். தமிழ் போட்டிகளுக்கு, அதாவது மன்றங்களில் 4 போட்டிகள் நடக்கும். இந்த உடனடி பேச்சு, நகைச்சுவை பேச்சு, மதிப்பீட்டு பேச்சு, பன்னாட்டு பேச்சு 4 போட்டிகள் நடக்கும். அதில் 4த்திலும் வெற்றியாளர்கள் 1 2 3 இந்த எல்லாம் எல்லாத்துலேயுமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் அடுத்த பிரிவு அளவுக்கும், பகுதி அளவுக்கும், மாவட்ட அளவுக்கும் பன்னாட்டு பேச்சு வெற்றியாளர்கள் மட்டும்தான் போவாங்க. ஏன்னா இது வந்து மாவட்டத்தினுடைய முடிவு. எல்லா போட்டிகளும் நடத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதார வசதி இல்லை, மற்ற கட்டமைப்புகள் இல்லை, உறுப்பினர்களும் போட்டியாளர்களும் இல்லை. இப்படி பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய D116 முடிவு பன்னாட்டு பேச்சில் மட்டும் தொடர்ந்து மாவட்ட கடைசி வரைக்கும் போவாங்க. சரிங்களா? அது தனியாக தமிழ் மொழி நடக்கும், மலையாள வழி நடக்கும், அரபி வழி நடக்கும். ஆனால் ஆங்கில போட்டிகள் மட்டும் எல்லா மட்டத்திலையும் போயிட்டு மாவட்டம் வரைக்கும் போவோம். இதுதான் நம்ம D116 மன்ற போட்டிகளுக்கான அமைப்பு. எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? தவிர நம்ம இந்தி வழி மன்றங்களும் இருக்கு. இந்தி ஆனா அவங்கெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படலை. நம்ம பன்னாட்டு அளவுலையும் கூட தமிழ் மொழி அங்கீகரிச்சிருக்காங்க, ஹிந்தி மொழி அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல வந்து தமிழ், மலையாளம், அரபி மட்டும் நடத்துறாங்க, ஆங்கிலம் தவிர. இதுக்கு அடுத்து நம்ம மாவட்டம் வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? மாவட்டத்துக்கு அடுத்து உள்ள நிலைமை என்னன்னா, மாவட்டத்தை வெற்றியாளர்கள் ரெஜின் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டலத்துக்கு உள்ளான அந்த போட்டிகளுக்கு போவாங்க. இதுல இருந்து முதல் போட்டியாளரோ முதல் 2 போட்டியாளரோ மண்டலத்துக்கு போவாங்க. அது வந்து மாவட்டத்தினாலையும் மண்டலத்தினாலையும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுல இருந்து 2 பேர் பன்னாட்டு பேச்சு, இன்டர்நேஷ்னல், அது வந்து அதுதான் முடிவான போட்டி, அதுக்கு போவாங்க. இதுதான் வந்து சொல்வேந்தர் அமைப்பினுடைய போட்டிக்கான ஒரு கட்டமைப்பு. இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆங்கில வழியில் நடக்கிறதுக்கு தான் பொருந்தும்.
மொழி வழிக்கான முழுமையான இது வந்து இன்னும் வரல. பிற்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுதான் மொத்தமா சொல்வேந்தர் மன்றத்தினுடைய போட்டி அமைப்பு. சரிங்களா? வேற எதுவும் இதுல சந்தேகம் இருக்கா? யாரையாவது ஏதாவது கேட்கணுமா? அதை பத்தி பேசணுமா? சரி, தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இதுக்கு அடுத்தது நம்ம மன்ற போட்டிகளுக்குள்ள போயிடலாம். மன்ற போட்டிகளில் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் சொன்ன எல்லா மொழிகள்லையும் நீங்கள் வந்து தமிழ் வழி மன்றத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த மொழியிலையும் கலந்துக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் வழி மன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும் நீங்கள் ஆங்கில மன்றத்திலையும் பேசலாம், தமிழ் வழி மன்றத்திலையும் பேசலாம், ஆங்கிலம், அரபி, ஹிந்தி எந்த மன்றத்தில் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு உறுப்பினர் சந்தா மட்டும் கட்டி பல மொழி போட்டிகளில் கலந்துக்கலாம். அந்த அதிகாரம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ தமிழில் பேசுகிறவங்க ஆங்கிலத்திலையும் பேசலாம், கன்னடா, அரபி, ஹிந்தி எந்த போட்டி நடக்குதோ அவங்களுக்கு பேசலாம். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். ஆனால் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுதான் ஒரே ஒரு இது. இப்போ ஒரு மன்றத்தில் வந்து எந்த போட்டியாளருமே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த மன்றத்தில் உள்ள தலைவர்கள் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் பேர் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள போட்டியே இல்லாமல் அந்த அடுத்த கட்ட போட்டிக்கு அனுப்பலாம். அதுக்கான அதிகாரம் இருக்குது. ஒன்றுக்கு மேலே போட்டியாளர்கள் இருக்காங்கன்னா ஒரு போட்டி வச்சு அதில் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுத்து அவங்க தான் அடுத்த நிலைக்கு அனுப்பப்படுவாங்க. இது மன்ற போட்டிகளில் உள்ள நிலைமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதில் வந்து மன்ற போட்டியில் நம்ம என்ன கலந்துக்கணும்னா அது என்னென்ன நிபந்தனைகள், அவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்றது வந்து சொல்வேந்தர் அமைப்பினால சில வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து நீங்கள் தற்போதைக்கு உறுப்பினராக இருக்கணும். சரிங்களா? இப்போதைக்கு சந்தா செலுத்தி உறுப்பினராக தொடர்ந்து இருக்கணும். ஒரே ஒரு இதுன்னா பன்னாட்டு பேச்சில் கலந்து கொள்ள 2 மட்டம் முடிஞ்சிருக்கணும். மற்ற எல்லா போட்டிகளுக்கும் நீங்கள் இன்னைக்கு மன்றத்தில் இணைஞ்சாலும் மற்ற எல்லா போட்டிகளும் நீங்கள் கலந்துக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பன்னாட்டு பேச்சில் கலந்து கொள்வது மட்டும் 2 மட்டங்கள் வந்து முடித்திருக்கணும். அது வந்து ஒரு வரையறையாக நம்ம சொல்வேந்தர் மன்ற அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கலந்துக்கிற மன்றம் எந்த மன்றத்தின் சார்பாக நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அந்த மன்றம் இயக்க நிலையில் இருக்கணும். ஒரு மன்றம் இயக்க நிலையில் இருக்குதுன்னா குறைந்தபட்சம் 8 உறுப்பினர்கள் இருக்கணும். 8 உறுப்பினர்களோட சந்தா செலுத்தி இயக்க நிலையில் இருந்தால் அந்த மன்றம் வந்து சரியான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து நீங்கள் போட்டிகளில் கலந்துக்கலாம். 8 உறுப்பினர்களுக்கு குறைவான மன்றங்கள் போட்டியில் கலந்துக்க முடியாது. அது ஒரு வரையறையாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து தகுதிகள். இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இதெல்லாம் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் பூர்த்தி ஆவறீங்க, இந்த நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, இந்த தகுதிகள்லாம் இருக்குன்னு ஒரு படிவம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த படிவத்தில் நீங்கள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து கையெழுத்திட்டு உங்கள் போட்டி மேலாளர்கிட்ட கொடுத்துருவீங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த போட்டி நடக்கும்போது முதல் நாளோ அதுக்கு போட்டிக்கு முன்னாடியோ உங்களுடைய வரிசையை தேர்ந்தெடுப்பாங்க. பேர் கொடுத்தவங்க எல்லாம் எந்தெந்த வரிசையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேண்டமைசர்னு சொல்லுவாங்க. அது வழியாக நீங்கள் வந்து முதல் பேசணுமா இரண்டாவது பேசணுமா இந்த வரிசையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. இது முதல் நாளில் நடத்துவாங்க. இந்த வரிசை ஏதாவது மாற்றணும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கடைசியாக இருந்து என்னால் பேச முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கை வைக்கலாம். அந்த வரிசையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற போட்டியாளர்கிட்ட கேட்டு அந்த போட்டி மேலாளர் அந்த வரிசையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் வந்து போட்டிக்கு நீங்கள் வரிசைகள் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுதான் வந்து போட்டியில் நீங்கள் நிபந்தனைகள், கலந்து கொள்வதற்கான நிபந்தனைகள். இதுக்கப்புறம் நடுவரின் எதிர்பார்ப்பு அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிறிய சந்தேகம். ம். ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த வாரத்தோட என்னோட 2வது மட்டத்தை நிறைவு செய்யலான் இருக்கேன். என்னால கலந்து கொள்ள முடியுமா? இந்த வர திங்கட்கிழமையோட முடிவு பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பா கலந்துக்கலாம். நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம். நீங்க வந்து போட்டிக்கு முதல் நாள் நீங்க 2வது மட்டத்தை முடிச்சிருந்தாலும் நீங்க கலந்துக்கலாம். பன்னாட்டு போச்சில கண்டிப்பா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய இதுல வந்து பதிவேற்றம் பண்ணிடுங்க. நீங்க முடிச்சுதான் பதிவேற்றம் பண்ணிடுங்க. உங்களுடைய கல்வி துணைத் தலைவர் கல்வி வந்து அது பண்ணிட்டாருன்னா முடிஞ்சுது. அது வந்து அவருடைய இதுதான், நீங்க முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். சரி சரி, ஓகே. தாராளமா கலந்துக்கலாம், கண்டிப்பா கலந்துங்க. நீங்க உங்க மன்றத்துல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு மன்றத்துல போயிட்டு அதை கொடுத்து நீங்க பேசுறதுக்கான ஒரு ஒரு ஆதாரம் இங்க வந்து சமர்ப்பிச்சீங்கன்னா அதை வச்சு கூட நீங்க கலந்துக்கலாம். உங்க மன்றத்திலே தான் அந்த முடிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எந்த மன்றத்திலையும் போயிட்டு நீங்க உங்களுடைய பேச்சை வழங்கிட்டு அதை முடிக்கலாம். உங்க மட்டத்தை உங்க மன்றத்துல வாய்ப்பு இல்லாத பட்சத்துல வேற எந்த மன்றத்துல கூட செய்யலாம் நீங்க.
அதுக்குதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாப்போம், தாராளமாக முடிச்சுட்டு. செய்யலாம். தாராளமாக செய்யுங்க. நீங்கள் அங்கே பேசுறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்துருங்க. பஷீர்கிட்ட சொன்னீங்கன்னா பஷீர் வந்து அதை வந்து பண்ணிடுவார். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் போதும், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து சுருக்கமாக பார்க்கலாம். அந்த நடுவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது மூணே மூணு இதுதான். அதாவது நீங்கள் பேசுகிற என்ன எதை பற்றி பேசுகிறீங்க, உங்களுடைய கருத்து, அது வெளிப்படுத்தும் விதம், அவங்க மொழி பயன்பாடு, இந்த மூணு விதத்தில் தான் அவங்களுடைய அந்த வாக்கு படிவம் அது இருக்கும். அந்த பேலட் ஷீட் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட கருத்தை கொண்டு வரீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றது முக்கியமாக பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது எந்த விதமாக நீங்கள் வெளிப்படுத்துறீங்க உங்கள் கருத்தை, அது ஒன்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொழி பயன்பாடு, இப்போ தமிழோ ஆங்கிலமோ அந்த மொழி பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத கவனிப்பாங்க. இந்த மூணுத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம்னா, பார்வையாளர்களை கவனத்தை எப்படி நீங்கள் ஈர்க்கிறீங்க. அதுக்கு சில யுக்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி பெற்றிருப்பீங்க உங்களுடைய பேச்சின் போது. அதுக்கப்புறம் முழுமையாக உங்கள் பேச்சு மக்களுக்கு என்ன சொல்லுச்சு, எப்படி வெளிப்பட்டுச்சு, எப்படி உணர்ந்தாங்க, அந்த ஒரு கருத்தா அதுக்குன்னு தனித்தனியான மதிப்பெண்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க மதிப்பெண்களை போட்டு மொத்தமாக கூட்டி நீங்கள் வந்து எந்த நிலையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை நடுவர்கிட்ட அவங்க அதை வந்து அதை கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து நடுவர்கள் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். உங்களுடைய பேச்சு, நீங்கள் எப்படி பேசுறீங்க, உங்கள் கருத்து வெளிப்படுத்தப்பட்ட விதம், மொழி பயன்பாடு, இது மூணுத்துலேயும் சின்ன சின்ன கூறுகள் இருக்குது. அதை சிறப்பாக பயன்படுத்துனீங்கன்னா நடுவர்களை நீங்கள் வந்து ஈர்க்கலாம், வெற்றியாளர்களாக ஆக்கலாம். ஒன்று ஒன்றுத்துலேயும் உங்களுடைய புதுமையும் தனித்துவத்தையும் புகுத்தி பேச வேண்டியிருக்கும். சரிங்களா? இதில் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பொதுவான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரு பேச்சுலேயும் எதை நம்ம உட்புகுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை மட்டுமே உங்கள் கருத்தாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய தனித்துவமான சிந்தனையை அதில் உட்புகுத்தி பேசலாம். இதை வந்து ஒரு பரிந்துரையாக நான் சொல்கிறேன். இப்போ உடனடி பேச்சு அதை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கணும், ஒரு சிறப்பான உடனடி பேச்சுன்னா அதுக்கு சில கருத்துக்கள் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை மட்டுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுடைய சிந்தனையை உட்புகுத்துங்கன்ற சொல்லிட்டு தலைப்பை ஒட்டி பேசணும். ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த தலைப்பில் உங்களுக்கு வந்து தகவல்கள் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்களா ஒரு தலைப்பை உருவாக்கிக்கிட்டு அதை பற்றி பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அதை கண்டிப்பாக கவனிப்பாங்க. தலைப்பை ஒட்டி பேசணும். அதை சார்ந்த கருத்தாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எதை பேசினாலும் அந்த தலைப்பில் கொண்டாந்து இணைக்கிறதுக்கான ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அதை செய்யலாம். சில பேர் சம்மந்தம் இல்லாமல் பேசி கடைசியில் அதை கொண்டாந்து இணைப்பாங்க. அப்படி கூட செய்யலாம். அதை சிறப்பாக செய்கிறவங்களாம் இருக்காங்க. அதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் எல்லா பேச்சும் மாதிரியும் உடனடி பேச்சும் ஒரு தொடக்கம், கருத்து, முடிவு அதோடு இருக்கணும். இடையில முடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தொடக்கம் இருக்கணும், தொடங்குறீங்கன்றது தெரியணும், ஒரு கருத்தை சொல்ல வரீங்க, ஒரு முடிக்க போறீங்கன்றத பார்வையாளர்களுக்கு தெரியணும். அந்த அமைப்பில் நீங்கள் உடனடி பேச்சு பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு திடீர் முடிவு இருக்கக்கூடாது. நேரம் முடிஞ்சதுன்ற மாதிரி முடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எப்படி இயல்பான முடிவு இருக்குமோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் உடனடி பேச்சு தலைப்பு சொன்ன பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வினாடிகள் நீங்கள் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 30 வினாடிகளையும் எடுக்காதீங்க. இடையில ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு கருத்து மனசில் வந்தது உடனே பேச ஆரம்பிச்சிருங்க. அது வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். முழு நேரத்தையும் எடுத்துக்கிறது நல்லது இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான உங்களுக்கு அனுமதி உண்டு. இதை வந்து உடனடி பேச்சில் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, சில எழுத்துக்களை முன்னாடி வைக்கிறது, இப்போ இறந்த காலம், எதிர்காலம், கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த மாதிரி யுக்திகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு கல்வியல் அமர்வில் அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த யுக்திகள்லாம் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உதாரணமாக இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறது, இம்பேக்டு, பாஸ்ட், ப்ரெசன்ட், இதெல்லாமே வந்து ஃப்ரேம் ஒர்க் தான். இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒன்று கருத்துக்களை வச்சுட்டு இப்போது எந்த ஒரு தலைப்பையும் இன்றைக்கி எப்படி இருந்தது, கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, எதிர்காலத்தில் எப்படி இருந்தது, இது மாதிரி வச்சிங்கன்னா 4 விடயங்களை பேசிடலாம். இது வந்து ஒரு எளிமையான ஒரு வழி. அந்த ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா. எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அந்த தலைப்பை பற்றி இன்றைக்கி என்ன நிலைமை, கடந்த காலத்தில் அது எப்படி இருந்தது, எதிர்காலத்தில் எப்படி இருந்தது, அதை எளிமையாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வழி. அதை வந்து எந்த தலைப்புலையும் நீங்கள் உட்புகுத்தி பேசலாம். இது வந்து உடனடி பேச்சு பற்றின ஒரு சின்ன பரிந்துரை. அதுக்கு அடுத்தது பன்னாட்டு பேச்சு. பன்னாட்டு பேச்சை பற்றி என்ன பரிந்துரை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு தரமான கருத்து, நம்பிக்கை, வீரம், விவேகம், நன்றி உணர்வு, மன்னிக்கும் திறன், இதை பற்றி இருந்ததுன்னா ஒரு பன்னாட்டு பேச்சு ஈர்ப்புடையதாக இருக்கும். இது வரைக்கும் வெற்றி பெற்றவங்க எல்லாமே
இந்த 5 விடயங்கள்ல தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்பிக்கையை ஊட்டும்படியா இருக்கணும், ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய வீரத்தை உணர்த்தும்படியா இருக்கணும், ஒரு விவேகம் அதுல இருந்து வெளிப்படணும், ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கணும், ஒரு நன்றி உணர்வு, அதுக்கப்புறம் மன்னிக்கும் திறன். இது சம்பந்தமான தலைப்புகள் தான் இதுவரைக்கும் வெற்றியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதனால அது சம்பந்தமான தலைப்புகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பரிந்துரை. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்க பன்னாட்டு பேச்சுல சின்ன சின்ன நகைச்சுவைகளை சேர்க்கலாம். நகைச்சுவை சேர்க்கும்போது மக்களுடைய ஈர்ப்பு அதிகமா இருக்கும். உரையாடல் இடையில வெறுமனே ஒரு கருத்து தெரிவிக்கும் மாதிரி இல்லாத 2-3 பேர் உரையாடும்படியா இருந்ததுன்னா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். உங்க பன்னாட்டு பேச்சுல கண்டிப்பா உரையாடலை சேருங்க. உரையாடலை சேர்க்கும்போது உங்களுடைய அந்த பேசும் விதம் துணி மாறணும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பேச மாட்டாரு. அதனுடைய அந்த மொழி பயன்பாட்டுல மாற்றத்தை கொண்டு வரலாம், வேகத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம், இடம் எங்க நீங்க உங்களை நிறுத்திக்கிறீங்க அதுல மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த மாதிரியான உரையாடல்களை உட்படுத்துங்க. பெரும்பாலும் சொந்த கதைகளா இருந்தா ரொம்ப நல்லது. பன்னாட்டு பேச்சுல சொந்த கதைகள் எப்பயுமே ஈர்க்கும் மக்களை, இல்லைங்களா? அதுவும் அதுக்கு தயாரிப்பு தேவையில்லை, உங்க உள்ளத்துல இருந்து வரும். உங்க சொந்த கதையில சொல்லும்போது உங்க உங்க கை வாய் மட்டும் பேசாது, உங்களுடைய உணர்வுகள் கை கால் கண் எல்லாமே பேசும். அப்போ அது ஈர்ப்புடையதா இருக்கும். அதனால சொந்த கதைகளை சேருங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ ஆரம்பத்துல ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருப்பீங்க, அந்த கருத்தை வலியுறுத்தி முடிங்க. இதுக்கு மதிப்பெண்கள் உண்டு. முதல்ல நீங்க என்ன கருத்தை சொல்ல வந்தீங்க அப்படின்றத ஒரு 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 வரியா சொல்லுவீங்க, ஒரு வாக்கியமா சொல்லுவீங்க. அந்த வாக்கியத்தை அழுத்தம் கொடுக்குற மாதிரி கடைசியில முடிச்சீங்கன்னா அது பார்வையாளர்களையும் நடுவரையும் ஈர்க்கும் விதமா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பரிந்துரைகள் பன்னாட்டு பேச்சுல. சரிங்களா? இதெல்லாம் உட்புகுத்தி பேச முயற்சி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நகைச்சுவை பேச்சு. நகைச்சுவை பேச்சுல என்ன இருக்கக்கூடாதுன்னா, உங்க நகைச்சுவை சின்ன சின்ன துணுக்குகளா இருக்கக்கூடாது. சம்பந்தம் இல்லாம 10 நகைச்சுவை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படாது. ஒரு கோர்வையா இருக்கணும். ஒரு கதையை சொல்லணும், அதுக்கு தொடர்புடைய நகைச்சுவைகளா இருக்கணும். நீங்க ஒரு திரைப்படத்திலேயோ இல்ல வடிவேல் நகைச்சுவையோ 10 நல்லா தரமா சொல்லிடலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது வரையறைக்குள்ள வராது. தொடர்புடையதா இருக்கணும். அந்த மாதிரியான நகைச்சுவை துணுக்குகளா நீங்க தயார் பேசிட்டு வரணும். துணுக்குகள்லாம் தனித்தனியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தொடர்புடைய ஒரு கதையில வரணும், இல்லை ஒரு நிகழ்வுல வரணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. பொதுவாக அந்த நகைச்சுவை பேச்சில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, யாரும் சிரிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் சிரிக்க மாட்டாங்க. அதை சிரிப்பை கொண்டு வர்றது ஒரு கலை. ஆனால் அதை சமாளித்து நீங்கள் பேசணும். சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ நீங்கள் போகும்போதே இந்த மனநிலையோடு போங்க. இதுதான் எல்லா நகைச்சுவை பேச்சாளர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க சிரிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா நம்மளை தாழ்த்திக்கிற மாதிரி ஆகும். நம்மளுடைய பேச்சினுடைய வீச்சு வெளியே பெறாது. போகும்போதே சிரிக்க மாட்டாங்க அப்படின்ற மனநிலையோடு போங்க, சிரிப்பாங்க, சிரிக்க வைங்க. அதுதான் ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க இங்க. அதே மாதிரி நாகரிகமான நகைச்சுவைகளை உட்படுத்தணும். கொஞ்சம் சிரிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவான நகைச்சுவைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கிறது மதிப்பெண்கள் குறைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நாம் போக வேண்டாம். அதாவது டைமிங் ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில், அந்த மன்றத்தில், அந்த சூழ்நிலையில் இருக்கிற நகைச்சுவைகளை அள்ளி தெளிச்சிங்கன்னா மன்றம் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குது, ஏதாவது ஒரு ஒரு விடை உங்களுக்கு வருது, அதை சொன்னீங்கன்னா சிரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகைச்சுவை சொல்கிறதுக்கு மிகச் சிறப்பான வழி நம்மளை நாமளே சிறுமைப்படுத்திக்கிறது. நம்ம எங்கே அசிங்கப்பட்டோம், நம்ம எங்கே கீழே விழுந்தோம், நம்மளை எங்கே கேலி பண்ணாங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு விமர்சனம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வேற யாரையாவது நகைச்சுவை பண்ணி சிறுமைப்படுத்துனீங்கன்னா அதுக்கான விமர்சனம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ அவங்கள நகைச்சுவைனாலும் ஒரு நாகரிகமாக இருக்கணும். அவங்கள மதிப்பு தாழ்ந்தபடியாக மற்றவங்களை பயன்படுத்தி நகைச்சுவை சொல்கிறத தவிர்த்தா நல்லது. ஏன்னா அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது. கூடுமான வரைக்கும் உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கங்க. அது நகைச்சுவை பேச்சுக்கு ஒரு சிறந்த இதுவாக இருக்கும். இதெல்லாம் நகைச்சுவை பேச்சுக்கான பரிந்துரையாக சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து மதிப்பீட்டு பேச்சுக்கு போவோம். மதிப்பீட்டு பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சிறந்த விடயங்கள், அதாவது அவருக்கு நல்லா செஞ்ச 3 விடயங்களை குறைந்தபட்சம் சொல்லுங்க. எல்லா பேச்சிலையும் அது இருக்கும். 3 மேம்பாட்டுக்கான இடங்கள், இந்த 3 மேம்பாட்டுக்கான இடங்களும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் இதை சொல்றதுக்கு நீங்க என்ன செயல்முறையை பயன்படுத்துனீங்க. சிறந்த விடயங்களை சொல்லும்போது ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். இதனால நீங்க இதை சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்ற சொல்லலாம். அதே மாதிரி மேம்பாட்டுக்கான இடங்களை சொல்லும்போது நீங்க இந்த விதத்துல செஞ்சிருந்தா இது மேம்பாடு அடைஞ்சிருக்கும், ஏன் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுங்க. அதுக்கான மதிப்பெண்கள் உண்டு. நீங்க என்ன செயல்முறை, இப்போ ஒரு விடயம் நல்லா இருக்குன்னு சொல்றத
ஒரு பூ அழகா இருக்கு, அது அப்படி சொல்றதுக்கும் இந்த பூ என்ன வெண்மையா வாசமா இருக்கு அப்படின்னு உங்களுடைய கற்பனையை பூர்த்தி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் செயல்முறை. ஒரு உதாரணம், ஒரு ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா அவன் படிக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி அவன் சூழ்நிலையை சொல்லி இந்த சூழ்நிலையில இருந்து அவன் படிக்கிறான் அப்படின்னும் போது அது வந்து மேம்படுது இல்லையா? அந்த மாதிரி செயல்முறைகளை பின்பற்றத்துல வித்தியாசம் காமிக்கலாம். மூன்று சிறந்த விடயங்கள், மூன்று மேம்பாட்டுக்கான விடயங்கள், அதை நேரடியாக சொல்றதுக்கு பதிலாக ஒரு சிறப்பான செயல்முறையோட சொல்லுங்க, உதாரணத்தோட சொல்லுங்க, மேற்கோள்களோட சொல்லுங்க. அப்ப அது வந்து சிறப்படைய வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கண்டிப்பா தொகுப்புன்னு ஒன்று இருக்கணும். நீங்க 3 விடயங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த 3 விடயங்களையும் நீங்க இதை நல்லா பண்ணீங்க, இந்த 3ஐயும் பண்ணீங்கன்னா உங்க பேச்சு இன்னும் மேம்படுன்றத கடைசியா கண்டிப்பா ஒரு தொகுப்பா சொல்லி முடியுங்க. அதுக்கு மதிப்பெண்கள் உண்டு. தொகுப்புக்கு மதிப்பெண்கள் உண்டு. சரிங்களா? அந்த பரிந்துரை எப்படி செய்யறதுன்றதை பத்தி நம்ம பேசிட்டோம். எப்படி அதை உட்புகுத்துங்க அப்படின்றதையும் சேர்த்து நீங்க கண்டிப்பா சொல்லணும். நீங்க மதிப்பீட்டு பேசும்போது அவங்களுடைய உரையை மேற்கோள் காமிப்பீங்க. அவர் இப்படி பேசினாரே, அப்படி பேசினாரே, இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து அதிகமா பேசக்கூடாது. அவருடைய முழு பேச்சை நீங்க பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது. அவருடைய சின்ன சின்ன துணுக்குகளை உதாரணமா எடுத்து இந்தந்த இடத்துல நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த மாதிரி பேசும்போது நேரத்தை விடுற வாய்ப்பு இருக்குது. அதனால நேரத்தை கவனத்தில் வச்சு பேசணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக புகழ்ச்சியும் அவர் வந்து குறை சொல்றதும் வேணாம். அதாவது சரியான மதிப்பீட்டை அழுத்தமாக ஆணித்தரமாக அவருடைய மனம் கோணாமல் எடுத்துரைகள் தான் உங்களுடைய மதிப்பீட்டு பேச்சுடைய திறன் இருக்கு. இதுதான் மதிப்பீட்டு பேச்சுக்கான பரிந்துரைகள். ஆனால் இந்த பரிந்துரைகள் எல்லாமே இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சவங்க சொன்ன பரிந்துரைகள். இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய சொந்த சிந்தனையை பயன்படுத்தி சிறப்பாக செய்யுங்க. இதுதான் இன்னைய மன்ற கல்வியல் அமர்வுல சொல்ல நினைச்சது. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லுங்க. நம்ம வந்து அதை பத்தி விவாதிப்போம். ஆஹ் நேரத்தை பத்தியும் நீங்க நீங்க சொல்லலாம். எவ்வளவு நேரம் பேசணும் அப்படிங்கறத பத்தி. நேரம் வந்து அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த யுக்திகள் சொன்னீங்கல்ல, அது பயன்படுத்தும் போது இப்போ என்னென்ன கேட்டகரி எல்லாம் இருக்குங்க ஸ்கோரிங்க்கு, ஸ்கோர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நுணுக்கங்கள் எதுவும் இருக்குங்களா? இப்போ பாடி லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்கு அது கண்டிப்பா அந்த சொல்லணும், பேலட் உடல் ஷீட், மொழி நான் அந்த பேலட் ஷீட்டை உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புறேன். ஒரு இதுலயுமே அதுல அது இருந்து மாதிரி எடுக்கப்பட்ட இருந்தா விடயங்கள் அதுல இருந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் தான் இங்க போட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் எது எதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள்ன்றதை நீங்க பார்த்துட்டா நல்லா இருக்கும். அந்த பேலட் ஷீட்டை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது ஆங்கிலத்துல தான் இருக்குது, இப்போதைக்கு தமிழ்ல இல்லை. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நான் அதை அனுப்புறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் கேட்டுக்கலாமா? சொல்லுங்க, வாங்க ஆழியர், சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க நம்ம மதிப்பீட்டு போட்டியை பத்தி பேசும்போது எனக்கு கூடுதலா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பொதுவா மதிப்பீட்டுல வந்து 3 பரிந்துரை, 3 சிறப்பான விஷயத்த சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுக்கு கண் பார்வை தொடர்பு நல்லா இருந்தது, மேலே பயன்பாடு நல்லா இருந்தது, புதுப்படையா இல்லாம அந்த உரையில எது சிறப்பா இருந்தது? உதாரணத்துக்கு அவங்களுடைய உரையோட ஓட்டம் நல்லா இருந்திருக்கும். அது சொல்ல வந்து கருத்து, அந்த கருத்தோட சிறப்பை நீங்க மேம்படுத்த சொல்லும் பொழுது மற்றவங்களை விட நீங்க தனிச்சு தெரிவீங்க. அது மட்டும் இல்லாம பரிந்துரை பண்ணும் பொழுது நீங்க மேல இங்க நின்றுக்கலாம், அங்க நின்றுக்கலாங்கிறது மட்டும் அதோட நிப்பாட்டாம அந்த உரையின் கருத்து எந்த அளவுக்கு அவங்க தலைப்போட ஒட்டி போகுது, இல்ல அந்த கருத்துல வேறுபாடுகள் என்ன இருக்கு, என்ன குழப்பங்கள் இருக்கு. அதாவது நீங்க ஒரு பார்வையாளராக அதை கேட்கும் பொழுது 2 கதைகளை இணைக்கும் பொழுது அங்க ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் இருக்கா, இல்ல முதல் கதைக்கும் 2ஆம் கதைக்கும் ஒரு குழப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாயிண்ட் வருது, எவாலுவேஷன். அது வந்து சும்மா மேம்பாடான கருத்து இல்லாம மேம்போக்கான பரிந்துரை இல்லாம இந்த மாதிரி வித்தியாசமான தனித்துவமான பரிந்துரைகளுக்கு மதிப்பெண்கள் அதிகமா இருக்கு. இது நான் சமீபத்துல ரொம்ப அதிகமா பார்க்கல எங்கேயுமே. இங்க நான் ஒரு பணியாற்றத்துக்கு செல்லும் போது எனக்கு அங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு விடயம் இந்த விடயத்தை என்னோட இங்க இருக்க ஒரு போட்டியில பயன்படுத்தின அதோட மதிப்பும் மரியாதையும் சிறப்பு அதிகமா இருக்கு. அதை உங்க எல்லாருக்கும் நான் பரிந்துரை பண்றேன். நன்றி நன்றி ஆழியர், சிறப்பான பரிந்துரை. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த தகவலை தெரிஞ்சிச்சதுக்கு. இந்த முதல் முறை போட்டியாளர்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உள்ள சொல்வேந்தர்கள் அவங்களுடைய கருத்தை பகிர்றது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு. வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இந்த முதல் முறை போட்டியாளர்கள் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இங்கே பல அனுபவ வாய்ந்த சொல்வேந்தர்கள் இருக்காங்க, அவங்க பதிலை பெற்றுக்கலாம். இது நல்ல ஒரு வாய்ப்பு.
அனைவருக்கும் வணக்கம். நான் பவுல் பேசுகிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, சந்தேகம். இந்த வர வெள்ளிக்கிழமை அந்த அந்த போட்டியில் இங்கிலீஷ் வார்த்தைகள் யூசேஜுக்கு ஏதாவது நெகட்டிவ் மார்க்கிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? கண்டிப்பா மொழி பயன்பாடுன்னு ஒரு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு அங்கம் இருக்கு. அது வந்து நடுவர்களுடைய சொந்த முடிவு. அவங்க நினைச்சாங்கன்னா நீங்க பிறமொழி சொற்களை பயன்படுத்தும் போது மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது வந்து நடுவருடைய சொந்த முடிவு. கண்டிப்பா மொழி பயன்பாட்டுக்கு மதிப்பெண்கள் இருக்கு. நன்றி. எலினாம்மா, இன்னொரு போட்டியை பத்தியும் கூடுதல் ஒரு தகவல். உடனடி பேச்சு போட்டியை பத்தி நீங்க சொல்லுங்க. எல்லாமே விவரிச்சு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் முதல் முறை பேச்சாளர்களுக்காக ஒரு சில விஷயம், ஒரு சில தலைப்புகள் எப்படி வரும்னா, இதுவா அதுவா, சரியா தவறா அப்படின்னு ஒரு தலைப்புகள் வரும். இல்ல ரொம்ப சுலபமான தலைப்பா இருக்கும், அதுக்குரிய கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதுல எது எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி நேரத்துல என்னுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா, அந்த 15 வினாடிகள் யோசிக்கிறீங்கல்ல, இப்ப முதல்ல ஒரு விஷயம் வந்து உங்களோட நினைவுல வரும், அதை புடிச்சுக்கோங்க. அதை புடிச்சிட்டு உங்களுடைய நினைவுல உங்களுக்கு நினைவு குறைய அந்த கருத்தை ரொம்ப ஆணித்தனமா அதோட உறுதியை நம்புங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டெர்லின் பயன்பாடு வந்து அழிவா ஆக்கமா அப்படின்னா, ஆக்கமோ அழிவோ எது உங்க பதிலோ அதுல ஆணித்தனமா இருக்கு. அதோட கருத்துக்கு ஆணித்தனமா இருக்கு. அது உண்மை பொய்ங்கிறது ரெண்டாவது விஷயம். அது கருத்துக்கு ஆணித்தனமா இருந்து உங்களோட உரை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மக்களை பார்த்து ஒரு கேள்வியா, எத்தனை பேர் கையில இப்போதைக்கு உங்களுக்கு அலைபேசி இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியோட ஒரு தூண்டுதல் ஆரம்பிங்க. முடிக்கும் போது கருத்தை சொல்லி முடியா, குறிப்பா சிவப்பு விளக்கு வரும்போது உங்களுக்கு கருத்து முடியணும். அந்த கருத்து முடியும் பொழுது முடிச்சுட்டு திருப்பி மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. நான் இதுல இருந்து இந்த பாடம் கத்துக்கிட்டேன், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட முடியும். இல்லைன்னா ஒரு உணர்வோட, இது என்னுடைய உணர்வு, எப்ப இந்த உணர்வு உங்களுக்கு வரும், அந்த கேள்வியோட ஆரம்பி உடனடி அங்கத்தை முடிக்கும் பொழுது அந்த அங்கத்தின் தாக்கம் கண்டிப்பா இருக்கும். நடுவர்களுக்கும் இருக்கும், பார்வையாளர்களுக்கும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும். அதனால இந்த மாதிரி குழப்பங்கள் நினைக்கக்கூடிய கேள்விகள் எதுவோ அதை பொறுமையா நேரம் எடுத்துக்கோங்க. அந்த 15-20 வினாடிகள் எடுத்துக்கோங்க. அந்த வினாடிகள் எடுத்து எந்த கருத்து முதலில் வருதோ அந்த கருத்தை வச்சு முடிங்க. உடனடி அங்கமும் பன்னாட்டு பேச்சு மாதிரி தான். ஒரு தொடக்கம் இருக்கணும், தொடக்கத்திற்கு மக்களை உள்ள இருக்கக்கூடிய தொடக்கம் இருக்கணும், சிறப்பான வலுவான கருத்து இருக்கணும். மூன்றாவது முடிவுரையில மக்களுக்கு ஒரு அவங்களுடைய கால் ஆஃப் ஆக்ஷன், அதாவது அவங்களுக்கு ஒரு பாடம் வேணும். அந்த பாடம் அவங்க மனசை தாக்கமா இருக்க மாதிரி முடிக்கிற மாதிரி பாருங்க. இது நடந்துச்சுன்னா உங்களுடைய உடனடி அங்கம் மிக சிறப்பா இருக்கு. இதை வரக்கூடிய போட்டியில பயன்படுங்க. உங்களுக்கு போட்டியில பயன்படுத்த முடியலைன்னா உங்களுக்கு வர அடுத்த மன்ற கூட்டத்தில் உடனடி பேச்சாளர் பயன்படுத்தி பாருங்க. அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த நன்றி ஆழியர், ரொம்ப சிறப்பான தகவல். ரொம்ப நன்றி, ரொம்ப பயனுள்ள தகவல் சொன்னீங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியம். கவிதா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, நேரத்தை வந்து சரியா பார்த்துக்கோங்க. பல முறை நீங்க மன்ற போட்டிகளில் பேசியிருப்பீங்க, நேரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுடைய நேரத்தை பேசி பேசி கட்டமைச்சுக்குங்க. பொதுவாக ஒரு பன்னாட்டு பேச்சும் நகைச்சுவை பேச்சும் அதிகபட்சமாக 500லேருந்து 600 வார்த்தைகளுக்குள்ளே வச்சுக்கோங்க. 600 வார்த்தைகளுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த 6 நிமிடத்துக்குள்ளே முடிக்க முடியாது. நம்ம இங்கிருந்து பேசி பார்க்கும்போது பார்வையாளர்களுடைய கைத்தட்டல், அவங்களுடைய முகபாவனை நீங்க பார்க்கறது போறது, ஏதாவது ஒருத்தர் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க நேரத்தை சாப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். யாராவது ஒருத்தர் நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்க பதில் சொல்ற நேரத்தை கணக்கில் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த ஒத்திகை பார்க்கும்போது அது வராது. அதை விட்டுட்டீங்கன்னா உங்க நேரம் போயிடும். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உங்களுடைய நேரம் 10 வினாடி போயிடும். அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய உரையாடல்களை தயார் பண்ணுங்க. கண்டிப்பா உரையாடல் இருக்கணும். நீங்க மக்களோட உரையாடுவீங்க. அப்ப யாராவது ஒருத்தர் பேச வாய்ப்பு இருக்குதுன்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதனால நேரம் வந்து போக வாய்ப்பு இருக்கு. 500 வார்த்தைகள் சரியா இருக்கும். 500 சொற்களை பயன்படுத்தி ஒரு உரையை கட்டமைச்சிங்கன்னா அது ஒரு 6 நிமிடங்களுக்குள்ள நம்ம பேசி முடிச்சிடலாம். அதுக்கு மேல போயிடாதீங்க. வேற எதுவும் தகவல் சந்தேகங்கள் இருக்கா? நம்ம கேட்கணுமா யாருக்கும்? வேற யாராவது ஏதாவது தகவல்கள் பகிர்றதுனாலும் பகிருங்க உங்களுடைய அனுபவங்களை. முதன்முறை போட்டியாளர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்களுடைய கதைகள் பன்னாட்டு பேச்சு போட்டியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இரக்க உணர்வு, இது ஒரு பரிதாப உணர்ச்சி, அது மாதிரி வர்ற மாதிரி ஒரு
உணர்வுபூர்வமான மக்களை உணர்வை தொடக்கூடிய அளவுல உரையா கட்டமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வருடங்களா வந்து வெற்றி பெற்றிருக்கு. நீதி நடுவர்களும் அதைத்தான் விரும்பாங்க. இல்லை அவங்களுடைய சொல்ற விதம் அது மாதிரி அமைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா இது வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்தது அப்படின்னா அது வெற்றி பெறதா நான் கருதுறேன். ஒரு 2-3 வருடங்களாவே அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவங்க ஒரே கட்டமைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மைதான். அது வந்து எல்லா இடத்துலையும் அதுதான் மக்களை முழுமையா ஈர்க்குது, உடனடியா ஈர்க்குது. நீங்க வந்து ஒரு தகவல் சமுதாய கருத்துக்களை சொல்லி மக்களை ஈர்க்கிறது ரொம்ப கடினம் இப்ப. ஆனா ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை பாசத்தை சொல்லி மக்களை ஈர்க்கிறது ரொம்ப சுலபம். அதில் தான் மக்கள் வெற்றி அடைகிறாங்க. உண்மையான கருத்து அது. ரொம்ப சுலபமான இப்ப சமீபத்தில் நடந்தது அதேதான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மன்றத்தினுடைய நிசாவுடைய ஸ்பீச் தான் வந்து டாப்ல இருந்துச்சு. அதனோட கருத்துகள் அதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ஸ்பீச்சுக்குள்ள எல்லா இது இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் பேசும்போது வந்து இந்த உணர்வுகளை எமோஷனை டச் பண்ண மாதிரி பேசினாரு. அன்பை பத்தி பேசும்போது அவர் தான் முதலிடம் வந்தாரு, இவர் 2வது போயிட்டாரு. நம்மளோட பிரிவு போட்டி ஆங்கில போட்டியில சொல்றீங்க இல்லையா? ஆங்கில போட்டியில ஆங்கில போட்டியில இப்ப சமீபத்தில் நடந்துச்சுல்ல. ஆமா ஆமா ஆமா. அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த பயப்படப்படா நம்மட மன்ற கூட்டம் பண்ணி நினைச்சிட்டு பேசினா வெற்றி நம்மது என்று பேசினா சரி, அவ்வளவுதான். அது மாதிரி இன்னொரு நம்முடைய மன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நம்முடைய புதிய உறுப்பினர்கள் பேசும்பொழுது அவங்க கண்ணு முன்னாடி இருந்து அவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா யாருமே இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயமோ நம்ம சொல்ற யாரும் கேட்கலையோங்கிற ஒரு பதட்டமோ வந்துடும். கண்டிப்பா நம்மளுடைய மன்ற உறுப்பினர்கள். ஆமா, இது ஒரு யுக்தியாவே பயன்படுத்துறாங்க சில மன்றங்கள்ல. இப்ப பகுதி அளவுல பெரிய அளவுல போகும்போது அந்த மன்ற உறுப்பினர்களை வந்து அதிகமா கூட்டிட்டு வந்து பார்வையாளர்களுடைய ஈர்ப்பு அதிகமா இருந்தது, கவனம் அதிகமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு மதிப்பு போடுவாங்க இல்லையா? நிறைய பேர் கை தட்டினாங்கன்னா நடுவர்களுடைய இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஒரு யுக்தியாவே சில மன்றங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதனால அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் வரும்போது நீங்க ஆதரவு கொடுத்து பாராட்டி தருவீங்க. அது ஒரு நல்ல பயன்பாடா இருக்கும். கூட்டுவாங்க உங்களுக்கு நண்பர்களை. கை தட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் நண்பர்களை கூட்டு வரலாம். அது ஒரு யுக்தி தான். அது இல்ல, அது நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு யுக்தியை. அது நாம வாய்ப்பு இருந்ததுன்னா நாம அதை பயன்படுத்தி பண்ண மாதிரி. ஓம் ரமணி ஐயா, நானும் அவதான் நினைச்சிருக்கேன். அந்த நிறைய ஆங்கில மன்றங்கள் அப்படி அந்த ஹியூமரஸுக்கு எல்லாம் அவங்க டாக்களே சிரிப்பாங்க. அப்ப அந்த ஆடியன்ஸ் இது எதுன்றது ஒரு பலட் இருக்குதானே, அதுக்கு மார்க்ஸ் வரும். அதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா மாவட்ட அளவு போட்டிகள்ல 2 வருடமா நாங்களும் அதே பண்ணிருக்கோம். ஆங்கில மன்றத்துக்கு நான் பண்ணிருக்கேன். சரிங்க. போட்டியாளர்கள் இவங்க கன்யா, சசிகலா, பவுல், அசீனா இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் கேட்கணுமா? குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கா அந்த மாதிரி? ஆல் ஓகே. சரிங்க. வேற யாருக்கும் எதுவும் கருத்து சொல்லணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கூட்டத்தை முடிச்சுக்கலாம். யாராவது கருத்து சொல்றீங்களா? இல்ல கேள்விகள் இருக்கா? சரிங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பா போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி அடையுங்க. சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம நன்றி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நன்றி. ஆமா ஆமா, சிறப்புகளில் மிகச் சிறப்பா. நன்றி நன்றி ரமணி ஐயா.